தியேட்டர் வீட்ல இருக்கு, ஸ்விம்மிங் பூல் வீட்ல இருக்குது, ஜிம்மு வீட்ல வச்சுட்டு எல்லாமே வீட்ல இருந்து நம்மளே பார்த்துட்டே இருக்கோம். நம்ம வெளியில வந்து யாரும் பாக்குறதே கிடையாது. பாத்தீங்களா, இது எல்லாமே சீட்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு நாங்க ஜாலியா அப்படியே பார்ப்போம். எங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த எப்படி இருக்குதோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. நம்ம தியேட்டர்ல எப்படி சீட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்காக. ஸோ ஆனாலும் கூட எங்க பசங்க வந்து அதுலதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா ஆஃப்டர் 2 daughters மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க சன்னின்ல அவங்க எல்லாம் வந்தா நைட்ல உட்காந்து அவங்களும் பார்ப்பாங்க, பிளஸ் எங்களையும் புல் பண்ணுவாங்க, நீங்க போறதே இல்ல, நீங்க வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஒன்னு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து ரொம்ப நைட் ஆயிடுச்சு, அந்த சாட்டர்டே நைட் டுடே லைக் சாட்டர்டே நைட் எல்லாம் நல்லா இருக்கும். மார்னிங் நம்ம கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. சோ லேட் நைட் வரைக்கும் நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னன்னா we can enjoy like that. இவ்ளோ கம்ஃபர்ட்டபிளா குப்தா சார் பண்ணி கொடுத்துட்டா என்ன மேம், நீங்க இங்கே படம் பாருங்க வாங்க மேம் போலாம். நம்ம குப்தா சார் நிறைய விஷயம் கேட்கறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இங்கே படம் பார்த்துட்டு இங்கே படுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன நான் வந்து வெளியில போயிட்டு ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி நான் எல்லாம் சுத்தி பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இங்கே வீட்லயே எல்லாம் பண்ணணும்னு சொல்லாதீங்க. ஐயோ மேம், ஓகே நீங்க அதோட ப்ளீஸ் கால் மீ மேம். டிக்கெட் நம்ம சத்தியம்ல போறோம் மேம். ஓகே இல்ல அவர் சத்தியம் மாதிரி தான் பண்ணிருக்காரு. இந்த சீட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இல்ல மேம் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பா ப்ளீஸ். உலகத்துல எங்க கேமரா எங்க இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை ஹஸ்பண்டுகளுக்கும் சொல்றேன், ப்ளீஸ் குப்தா சார் மாதிரி இந்த மாதிரி சில விஷயம் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியா. ஷோபா வந்து கிச்சன் பாக்குறீங்களா? என்னது எனக்கு பிடிச்ச ஏரியா மேம். ஆக்சுவலா சாப்பிடுறதுக்காக புரியும், சாப்பிடுறதுக்காக கிச்சன்ல வர தேவையில்லை, டைனிங் ரூம் போறோம். பட் எனி ஹவ் கம் பாருங்க. அதாவது இதுதான் கிச்சன் மேம். என்ன மேம் இது 2 BHK பெட்ரூம் ரேஞ்சில இருக்கு. ஒரு விஷயமும் இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி இல்ல இருக்கு. வாவ். இல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நான் தான் குக் பண்ணுவேன் இல்லையா. சோ அதுக்காக ஐ டோல்ட் யூ, இது வந்து இட்லில இருந்து எல்லாமே நானே இண்டக்ஷன் தான் பிளஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்க வந்து சூடா தோசை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்றதுக்காக இங்க ஒரு டேபிள், அது வந்து ஃபார்மல். அப்புறம் இங்க ஒரு விஷயம் பாருங்க, இங்க ஒரு டோர் வச்சிருக்கோம் நாங்க, விண்டோ. ஏன்னா இங்க இருந்து அப்படியே சூடா போறதுக்கு. என்னன்னா நார்த்ல வந்து யாருமே ஷோபா நல்ல ஹாட் தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு. நம்ம மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வச்சுட்டு டோன்ட் மைண்ட், இன்னும் சம் பீப்புள் ஐ டோன்ட் நோ, பட் நாங்க எல்லாம் வந்து அம்மா வந்து சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன்ல வச்சுட்டேன்னா ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம். பட் நார்த்ல வந்து ஸ்பெஷலி இவங்க வீட்டுல வந்து சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கூட ஆறிடுச்சுன்னா பேக் வந்துடும் அப்படியே சாப்பாடு. நான் அப்படியே கல்யாணம் ஆனது அப்படியே கிச்சன்ல வந்து நின்றுட்டு அப்படியே பார்ப்பேன், பேக்கே வந்துச்சு அப்படின்னா அது சூடு ஆறிடுச்சு, நாங்க சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரின்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சொல்லுவாங்க, நீங்க வேணும்னா சாப்பிடுவீங்க, நாங்க சாப்பிட மாட்டோம்னு. சோ அது வரைக்கும் அங்கே நின்றுடும். அது முன்னாடி உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இல்ல ஐயோ எனக்கு எல்லாம் சமைக்கவே தெரியாது. எனக்கு கேஸ் கூட ஆன் பண்ண கூட தெரியாது. எனக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப தூரம். பட் அதுதான் பிகாஸ் he is very fond of foodie. அங்க வந்து அதாவது ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் வந்து 2 டோர் இந்த மாதிரி டோர். இது வந்து ஐ திங்க் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கூட எடுக்கலாமா? வார்ட்ரோப் ரேஞ்சில ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படியே கேமரா தம்பிங்களா அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. ஏன்பா நீங்க எங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க. எஸ் இது என்ன மேம், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் போல இருக்கு. இல்ல மேம் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இது என்ன